இந்தியாவில் தங்கம் விலை நாளுக்கு நாள் விலையேற்றத்தை சந்தித்து வருவது நடுத்தர மக்களை நடுக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கம் சுமார் 10,000 ரூபாய் உயர்ந்து 1,34,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இனிமேல் தங்கம் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்ற பொருளாதார வல்லுநர்களின் கணிப்பு எல்லாரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதில் தங்கம் விலை ஏற்றம் என்ற செய்திதான் கண்முன்னாடி வந்து நிற்கின்றது. ஏழைகள், நடுத்தர மக்களை தாண்டி பணம் வைத்திருப்பவர்களே தங்கம் வாங்க யோசிக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிட்டது. எப்போதுதான் இந்த தங்கம் குறையும் என்ற கேள்விக்கு விடை தெரியாத அளவுக்கு ஜெட் வேகத்தில் எகிரி வருகிறது. 90களில் ஒரு சவரன் தங்கம் வெறும் 3,000-4,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது 30 ஆண்டுகளிலேயே 1,34,000 ரூபாய் என அசுர பாய்ச்சலில் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. வியாழக்கிழமை நிலவரப்படி 1 கிராம் தங்கம் 1,190 ரூபாய் உயர்ந்து 16,800 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் ஒரே அடியாக 9,520 ரூபாய் உயர்ந்து 1,34,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 1,000 ரூபாய், 2,000 ரூபாய் என இத்தனை நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை திடீரென ஒரே நாளிலேயே சுமார் 10,000 ரூபாய் அளவுக்கு ஏறி இருக்கிறது. தங்கம் என வாயால் சொல்லவே பயப்படும் அளவுக்கு ஆகிவிட்டது இந்திய மக்களின் நிலைமை. இந்திய மக்களுக்கு எப்போதுமே தங்கத்தின் மீதான ஈர்ப்பு அதிகம். தங்கம் ஒரு முதலீடு என்பதை தாண்டி சுப நிகழ்ச்சிகளுக்கு செய்முறையாக, வரதட்சணையாக தங்கம் தான் பயன்படுத்தப்படுகிறது என்பதால் அதிரடி விலையேற்றம் மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. சர்வதேச சந்தையை பொறுத்தவரையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,600 நெருங்கி இந்திய மதிப்பில் சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான், அமெரிக்கா இடையேயான போர் பதற்றம் காரணமாகவே தங்கத்தின் விலை அபரிமிதமாக உயர்ந்து வருகிறது என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இரு நாடுகளிடையே சண்டை நடந்தால் பொருளாதாரத்தில் பாதிப்பு வரும் என்ற நிலையில் அமெரிக்கா மாதிரியான நாடு ஈரானுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவது பொருளாதாரத்தில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி தங்கத்தின் மீதான முதலீட்டை அதிகரித்து விலையேற்றத்திற்கு காரணமாக மாறியிருக்கிறது. போர் சூழல் காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பும் வீழ்ச்சியை சந்திக்கிறது என்ற நிலையில் டாலரை நம்பி அந்நிய செலாவணி செய்யக்கூடிய நாடுகள் பாதிக்கக்கூடும் என்பதாலும் தங்கம் விலையில் ஏற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பான முதலீடு என நம்பி முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வரும் நிலையில் போக போக தங்கத்தின் விலை உயருமே தவிர குறைய துளி கூட வாய்ப்பே இல்லை என்கிறார்கள். வரும் காலங்களில் எந்த அளவுக்கு உயரும் என கணிக்க முடியாத அளவுக்குத்தான் தங்கத்தின் விலை உயரக்கூடும் என வல்லுநர்கள் கூறுவது ஒருவித அச்ச உணர்வை தான் ஏற்படுத்துகிறது. எதிர்காலத்தில் தங்கம் விலை குறைந்தாலும் பெரிய அளவில் வீழ்ச்சி இருக்காது என்றும் இனிமேல் விலை உயர்வுதான் நீடிக்கும் என சொல்லப்படுகிறது. தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அந்த போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை இது உலக அளவில் பெரிய அளவில் பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட போர் சூழ்நிலை ஏற்பட்டால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மந்தமான மற்றும் வீழ்ச்சியை நோக்கி செல்லும். அப்படி செல்லும் பட்சத்தில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு சர்வதேச அளவில் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அந்த சர்வதேச அளவில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு இழந்தால் அதன் மூலமாக பெரிய நாடுகள் எல்லாமே அந்நிய செலாவணியாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை தங்களுடைய நஷ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை தவிர்ப்பதற்காக உலக நாடுகள் மற்றும் நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகள் மற்றும் அரசினுடைய கருவூலங்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கியுள்ளன. இதுவும் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதனால் தற்போது எந்த அளவுக்கு உயரும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தங்கத்துடைய விலை உயர்ந்து கொண்டே செல்லும். இன்னும் சில நாட்களுக்கு தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அப்படியே குறைந்தாலும் ஒன்றும் பெரிய அளவில் குறையும் என்ற நம்பிக்கை எல்லாம் சிறிதளவு கூட இல்லை. தங்கத்தின் விலையுடன் போட்டி போட்டு வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத அளவுக்கு விலை உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் 1 கிராம் வெள்ளி 25 ரூபாய் உயர்ந்து 425 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 25,000 ரூபாய் உயர்ந்து 4,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் மீது முதலீடு செய்வது போல வெள்ளி மீது முதலீடு செய்வது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் தங்கத்தை விட வெள்ளி மீதான முதலீட்டில்தான் லாபம் அதிகமாக கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள். தங்கம் ஒரு முதலீட்டு பொருளாகவும் அடுத்த ஒரு உலகத்துடைய ஒரு நம்பிக்கையான ஒரு கரன்சியாகவும் மட்டுமே தங்கம் இருக்கும். ஆனால் வெள்ளி என்பது ஒரு முதலீட்டு பொருளாகவும்
இரண்டாவதாக அது பல தொழில்களுக்கு மூலப்பொருளாகவும் செயல்பட்டு வருகிறது. அதனால் அதனுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்லும். ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சி மற்றும் வெள்ளியினுடைய தேவைகள் பல தொழில்களுக்கு மூலப்பொருளாக இருப்பதன் காரணமாக வெள்ளியினுடைய விலையும் குறைவதற்கு வாய்ப்புகள் அறவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2 முதலீடுகளில் வெள்ளியுடைய முதலீடுகள் தான் பெரிய அளவில் லாபத்தை தரும். முதலீடு என்பதை தாண்டி தொழில்துறைகளில் வெள்ளி மூலப்பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது என்பதால் விலை ஏற்றமடைந்து வருகிறது. அந்த வகையில் சோலார் பேனல்கள், மின்சார வாகனங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மருத்துவத்துறையில் பயன்பாடு, AI, டேட்டா சென்டர் ஆகிய துறைகளிலும் வெள்ளியின் பயன்பாடு இருக்கின்றது. சோலார் பேனல் தயாரிக்க வெள்ளி கட்டாயம் என்ற நிலையில் EV என்ற மின்சார கார்களின் பேட்டரி, ரிங், சர்க்கியூட் ஆகியவற்றிலும் வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது. மாசுபாட்டை குறைக்க மின்சார வாகனங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் வெள்ளியின் தேவையும் அதிகரித்துள்ளது. அதே போல செல்போன், மடிக்கணினி, சிப்ஸ் போன்ற மின்னணு சாதனங்களிலும் வெள்ளிதான் பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளி மிகச்சிறந்த மின்சார கடத்தி என்பதால் மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது என்பதாலும் வெள்ளிக்கு டிமாண்ட் ஏறிக்கொண்டே செல்கிறது. இது போக மெடிக்கல் துறையிலும் மருந்து, மாத்திரைகளுக்கு கோட்டிங் கொடுக்க சில்வர் பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர்த்து டேட்டா சென்டர்ஸ், ஆட்டோமேஷன் ஆகியவற்றிலும் ஹை பெர்ஃபார்மன்ஸுக்கு வெள்ளிதான் அவசியமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதாலும் விலை ஏற்றம் கண்டு வருகிறது. வெள்ளியின் தேவை அதிகமாக இருக்கும் அளவுக்கு சப்ளை குறைவாக இருப்பதால் டிமாண்ட் அதிகரித்து விலையும் உயர்ந்து வருகிறது. தங்கம், வெள்ளி விலையேற்றத்திற்கு சர்வதேச அளவில் காரணங்கள் இருந்தாலும் பாதிக்கப்படுவது என்னவோ உள்ளூர் மக்கள்தான். சிறுவாடு காசு சேர்த்து வைத்து தங்கம் வாங்கிய நிலையெல்லாம் மலையேறி போய் எவ்வளவு சேர்த்தாலும் தங்கம் வாங்கவே முடியாது என்ற எட்ட முடியாத உயரத்தை நோக்கி தங்கம் விலை சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் அதனை வைத்தும் தங்கத்தின் விலை உயரும் என கணிக்கப்படுகிறது. இந்தியாவில் தங்கத்தின் மீதான சுங்க வரியை குறைத்தாலும் கூட சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார சூழலுக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்து கொண்டேதான் வருகிறது.